ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். கருவாட்டு குழம்பு. நம்ம நார்மலாக இல்லாமல் இன்றைக்கி கருவாடை சுட்டு ஒரு சூப்பரான குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கருவாட்டு குழம்பு அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவு இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி அதுக்காக ஒரு 12 கொள்ளி கருவாடு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு லேசாக சுட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ரொம்ப சுடணும்னு அவசியம் இல்லைங்க. லேசாக 2 பக்கமும் காட்டி இந்த மாதிரி 12 கருவாடும் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப தீய வைக்க வேண்டாங்க, கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக 2 பக்கமும் காமிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 2 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேங்க. இது ஒரு பக்கம் ஊறட்டும். நான் 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 8 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. எப்பயுமே கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளியை 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் 2 கட் பண்ணுறேன். நம்ம அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா தோல் உறிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடணும். இந்த அளவு வதங்கி வரணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கலக்கக்கூடாதுங்க, ஏன்னா கருகுன மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் கருவாடை தலையும் வாழையும் வெட்டிட்டு இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சுரண்டுனா நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும். எல்லா கருவாடையும் வாழும் தலையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செதில்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டால் போதுங்க. கருவாடு சூப்பராக க்ளீன் ஆயிரும். ரொம்ப சிம்பிளான வேலை தான். பட் நிறைய பேர் கருவாடு சுட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப சலுப்புப்பட்டுட்டு அப்படியே வாங்கி போட்டுடுறோம். பட் அந்த குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்காதுங்க. இந்த மாதிரி கருவாடு சுட்டு க்ளீன் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, எல்லா கருவாடையும் க்ளீனாக உரிச்சு எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு. கருவாடை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 20 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கத்திரிக்காய் கூடவே வதக்கின மசாலாவையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம் வெங்காயம் 2ஐயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் ஆட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் இந்த அளவு நல்லா கிறிஸ்பியாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம கருவாடை ஆட் பண்ணால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி எண்ணெயிலேயே கருவாடையும் கத்திரிக்காயும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி தண்ணி, அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவை அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காவை அரைச்சி கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காவை அரைச்சி அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது போக சக்கை இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதனால் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி தேங்காவை இந்த மாதிரி கெட்டி பீஸாக ஒரு 25 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது குழம்போடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஒரு 25 to 30 பீஸ் நல்லா கெட்டியாக தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய பெரிய பீஸாக. அதையும் ஆட் பண்ணிட்டேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடராக எடுத்துக்கலாம். அரைச்சி இந்த மாதிரி இடித்து நான் பவுடராக எடுத்துக்கிட்டேன். இதை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பரான டேஸ்டியான கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாதம் மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, களி எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவாடே பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் இந்த கருவாடு குழம்பு செஞ்சால் ஒரே நாளில் தீந்துரும், அந்த அளவு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் செய்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷலான டிஷ்னால் இந்த கருவாடு குழம்பு தான். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் watching.